மக்களே அனைவருக்கும் வணக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சந்தியாகப்பர், இது சந்தியாகப்பர் கோவில், திண்டுக்கல் மாவட்டம் மரவப்பட்டின்ற ஊரில் தான் இருக்குது இந்த கோயில். இது வந்து ரொம்ப புனிதமான ஒரு கோயில் சொல்கிறாங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க, சந்தியாகப்பர் திருத்தலம் மரவப்பட்டி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்திருக்கிற தேதி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 11, 12, 13. இன்றைக்கி நான் 14ஆம் தேதி. இங்கே வரணும்னு நான் எதிர்பார்க்கல, இங்கே வருவணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப ஃபேமஸான சின்ன கோயில் தான், ஊருக்குள்ளே இருக்குது. இந்த கோயிலோட ஃபேமஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய மக்கள் வந்திருக்காங்க. நிறைய மக்கள்னால் நேத்திக்கு அதுக்கு முந்தின நாள் 11, 12, 13 இல்லை எல்லா நாளுமே சக்தி வாய்ந்த கோயில். இங்கே வந்தாக்கா அவ்வளோ பெரிய ஃபேமஸான ஒரு தியான மையம் நடக்குது. இங்கே வந்து எல்லா மக்களும் வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குதிரை மேல் இருக்கிற ஒரு சந்தியாகப்பர் சைடில் காமிக்கிற பயங்கரமாக இருக்குது. அதாவது இந்துக்கார சாமி மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இது பண்ணியிருக்காங்க. இவருக்கு வந்து இந்த இடத்துல வந்தாக்கா அவ்வளோ வேண்டுதல், மக்கள் வந்து அவ்வளோ பேர் வேண்டுதல் இது பண்ணி வச்சுருக்காங்க. புனித சந்தியாகப்பர் அந்த ஃபோட்டோவில் மேலே காமிக்கிறேன். பகலில் நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். இந்த கோவிலுக்கு நிறைய பேர் இந்த வீடியோஸ் போட்டிருக்காங்களான்னு நான் யூடியூப்பில் பார்க்கல. பட் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு எப்படி வர்றது, எந்த ஊர்லேருந்து வந்தால் கரெக்டாக இருக்கும். திருச்சி தான் மெயினான இடம். திருச்சி, திண்டுக்கல், பாண்டிச்சேரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், சென்னையிலேருந்து வரவங்க எல்லாம் திண்டுக்கல் டைரெக்டாக வந்துடலாம். திண்டுக்கல் வந்து வரலாம். இல்லைன்னா திருச்சி வந்து திருச்சிலேருந்து திண்டுக்கல் மாதிரி தான் வரணும். திண்டுக்கல் வந்துட்டு வேடச்சந்தூர் அப்படின்ற ஒரு ஊர் போகிற பஸ்ஸில் ஏறி 5ஆம் நம்பர் பஸ் வரும். வேடச்சந்தூர் போகிற பஸ்ஸில் ஏறி இறங்கணும். அதனால் இந்த ஊர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வியாழக்கிழமை மட்டும் பயங்கர ஒரு விசேஷமான நாளுன்றாங்க. அன்னதானம் போடுவாங்க. அன்றைக்கி தான் பயங்கர கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 கோடி ரூபாயில் இப்போ அந்த இடம் வந்து கட்டிகிட்ருக்குறாங்க. கோயில் அதை பாருங்கள், அதுதான் அந்த கோயில். அதாவது அடைக்கல மாதா கோயில் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அந்த அடைக்கல மாதா சர்ச்சு, அது கெபி இருக்குது பார்த்திங்கன்னா, அது இந்த சந்தில் தெரியுது பாருங்கள். அது இங்கே வந்து இந்த கோயில் கட்டியிருக்காங்க. 1.5 கோடி ரூபாயில் இப்போ கட்டிகிட்ருக்குறாங்க. கண்டிப்பாக நான் இந்த அடுத்த ஷார்ட்டில் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதுக்கு பஸ் எப்படி வந்து இறங்குறது, ஆட்டோவில் எங்கேருந்து எங்கே வரணும் அப்படின்றத நான் உங்களுக்கு போடுறேங்க. நன்றி.